அபி வந்து கிஃப்ட்டு வந்து ராகவ் வந்து உண்மையாகவே வாங்கி தரல, இந்த மாதிரி கிஃப்ட்டை வந்து தான் கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து ராகவ் கிட்ட சண்டையும் போடுறாங்க. ராகவ் வந்து இப்போ என்ன அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இதனால் அபி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. இவர் ஏன் இப்படி இருக்காரு, சுத்தமாக அவருக்கு பிடிக்கலையா, இல்லை ஏற்றுக்க மறுக்கிறாரா, ஒன்றும் புரியாமல் அப்படி தவிக்கிறாங்க. இதனால் டைரி ஏற்று படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அந்த டைமில் ராகவ் எழுந்துக்கிறாரா, டைரியை கீழே போட்டுறாங்க. அப்புறம் வந்து அந்த டைரியை வந்து பார்க்குறாங்க, கீழே இருக்குது. அடுத்து வந்து அபி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராகவ் பற்றி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ராகவ் வந்து மதுவை ரொம்ப விரும்பியிருக்காரு, அதனால தான் நம்மளை ஏற்றுக்க மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சரி, எப்படியாவது வந்து அந்த மது இடத்துல நம்ம வரணும், எப்படியாவது ராகவ் கிட்ட நம்ம அன்பாக பேசி கொஞ்ச நாளே வந்து ராகவ் மனசு மாற்றணும்னு சொல்லிட்டு அபி முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப டென்ஷனாக இருக்கார் முரளி. அபி வந்து என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா, என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறா, இதெல்லாம் இப்படியே இருந்தால் எனக்கு செட்டே ஆகாது, அபி மறுபடியும் என்கிட்ட நல்லா பழகணும், பேசணும், அப்போ தான் சீக்கிரமாகவே அபி நான் இங்கேருந்து கூட்டின்னு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே பாட்டி என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீட்டில் வந்து பூஜை வைக்கணுமா, கல்யாணம் ஆகி வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது, அதனால் ஜோசியர்கிட்ட சொல்லியிருந்தேன், அவர் வந்து பூஜைக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறதா சொல்லியிருந்தாரு, அதனால் எல்லோரும் இந்த பூஜையில் நல்லபடியாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை ஏதாவது ஒரு அபசகுணம் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதனால தான் வந்து இந்த பூஜை வைக்க போகிறோம், இதில் எல்லாருமே கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க சுந்தரி. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த பூஜையில் வந்து அபியும் ராகும் ஒன்றா உட்காந்து பூஜை பண்ணுறதை பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு முரளி. இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இந்த வீட்டில் நான் இருக்கேனா, என்னால் இதெல்லாம் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து ஆகாஷும் அனு வந்து பூஜை பண்ணுறதை பார்த்துட்டு சுந்தரி டென்ஷன் ஆகிடுறாங்க. எப்படியாவது இவங்க 2 பேரும் பிரிக்கணும் பார்த்தா இந்த கிழவி இவங்க 2 பேரும் ஒன்றாக்கிட்டே இருக்குது, என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பூஜையெல்லாம் வந்து நடந்து முடிச்சுட்டு சரி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம முரளி என்ன பண்ணுறாரு, நேராக வந்து கூப்பிட்றாரு அஞ்சலியை. இந்த அஞ்சலி இருக்கிற வரைக்கும் நிம்மதியே இல்லை, அந்த அஞ்சலிக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அஞ்சலி நீங்கள் வாங்க, நம்ம வந்து வெளியே போயிட்டு பேசலாம் அப்படின்றாரு. என்னாச்சு, எது கூப்பிட்றீங்க அப்படின்னோடனே, இல்லை அம்மாம்மா இங்கே காத்தோட்டமே இல்லைல்ல, நீங்கள் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இங்கே சும்மா அடைஞ்சிருக்கிறதோட வெளியே போயிட்டு காத்தோட்டமாக பேசுகிறல, வாங்க உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அஞ்சலியும் போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து நீச்சல் குளம் பக்கமாக பார்க்குறாரு. இந்த நீச்சல் குளத்தை தள்ளி விட்டா இவளுக்கு ஏதாவது ஒன்று ஆகும், கண்டிப்பாக குழந்தையாவது இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து பின்னாடி நீச்சல் குளம் வந்து இருக்கும்போது கரெக்டாக அப்படியே தள்ளி தள்ளி வராரு. விழ போகிறாங்க. கரெக்டாக அபி இதை பார்த்துட்றாங்க. அடப்பாவி, ஒரு வேளை வந்து உண்மையிலே இவனுக்கு வந்து சுயநினைவு இருக்கா, அதனால தான் வந்து அஞ்சலி அக்கா வந்து தள்ளிவிட பார்க்குறானா, ஒரு வேளை அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து கரெக்டாக தள்ளி விடும்போது தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம அஞ்சலியை இவங்க வந்து தெரியாமல் விழுந்துடுறாங்க அபி. அப்புறம் வந்து அப்படியே வந்து அபின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அஞ்சலி. அந்த டைமில் கடை ராகவ் குதிச்சு அபியை காப்பாற்றுறாரு. அபியோட வயிற்றில் நிறைய தண்ணி இருக்குது, அதெல்லாம் ராகவ் எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து அபி கண்ணை திறக்கிறாங்க. அடுத்து வந்து அபி உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ராகவ் பதறி போகிறாரு. ஒன்றும் புரியாமல் அபி யோசிக்கிறாங்க, இவருக்கு தான் நம்மளை பிடிக்காதே, ஏன் இப்படி உருகிறாரு, ஒரு வேளை எல்லாருக்காகவும் நடிக்கிறாரா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன், ஏன் இப்படி பண்ண அபி, பதறி போகிறாரு. ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தெல்லாம் தட்டுறாரு. அதுக்கப்புறம் கையெல்லாம் வந்து அப்படியே இந்த பிடிச்சி கூட ஒன்றும் புரியாமல் அப்படி யோசிக்கிறாங்க. இவரை ராகவா இது, இந்த இவருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதே, ராக்கி பாய் வந்து ஜெயிலர் வந்து இப்படிலாம் பண்ணவே மாட்டார், என்ன நம்மக்கிட்ட இவ்வளோ பாசமாக நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூட்டிகிட்டு போயிட்டு தூக்கின்னு போயிட்டு உட்கார வச்சு அபிக்கு வந்து எல்லாமே வந்து பண்ணி விடுறாரு. அடுத்து வந்து சரி வேறு ட்ரெஸ் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை தாங்கலாம் கூட்டிகிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்க்க முரளி செம்ம கடுப்பாக இருக்குச்சா, இந்த அபி வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாலே, எப்படியாவது அஞ்சலி ஒரு வழி பண்ணலாம்னு நினச்சேன்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. அபி வந்து யோசிச்சுட்டே போகிறாங்க. முரளி பார்த்துட்டு, இந்த முரளிக்கு வந்து சுயநினைவு போயிடுச்சா இல்லையா, ஒன்றுமே புரியலையே, இந்த முரளி கண்டிப்பாக வேணும் தான் வந்து அஞ்சலி அக்காவை தள்ளிவிட்ட மாதிரியே இருந்துச்சு, இந்த முரளியை நம்ம வாட்ச் பண்ணணும், சும்மாவே விடக்கூடாது, இவன் ஏதாவது ஒன்று அஞ்சலி அக்காவை வந்து தொல்லை கொடுக்க போகிறான், அஞ்சலி அக்காவோட உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்குது, எல்லாம் இந்த முரளியால் தான், இதை வந்து நம்ம இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா, சொன்னாலும் நம்மளை தான் குறை சொல்வார், என்னமோ நம்ம வேணும்னே அவங்க மாமா மேலே பழிய போடுறோன்னு சொல்வார், இப்போ என்ன பண்ணுறது, இந்த முரளியை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அபி என்ன அபி யோசிச்சுட்டே இருக்க, போயிட்டு வந்து முதல்ல தலையை துவட்டிட்டு வாமா, உடம்பு பாரு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்களாம் பயந்து போயிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அபியும் யோசிச்சுட்டே போகிறாங்க. ஒரு வேளை வந்து இந்த அபிக்கு நம்ம மேலே டவுட் வந்திருக்குமா, இப்படி முறைச்சி பார்த்துட்டே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு முரளி.